இங்கே மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சோகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா விஜயை நம்மளால காப்பாற்றவே முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணாலுமே வந்து எந்த ஒரு ஆதாரமுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. எப்படி வந்து சுடர் வந்து யார் வந்து கொலை பண்ணது, என்ன என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விஜய்க்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை நினச்சுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனியாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி விஜயை வந்து சாப்பிட விடாமல் பண்ணுறது, தூங்க விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த தீபிகா பண்ணிக்கிட்டு இருக்காளே, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? நம்மளால யார்கிட்டையுமே போயிட்டு உதவியும் கேட்க முடியலை. மேலிடத்துல போயிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்னமும் அந்த விஜய்க்கு வந்து பயங்கரமாக ஆகும், ஏதாவது கொடுமை பண்ணுவாங்க, இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மிரட்டுறதுனால மல்லி வந்து எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே அமைதியாகவே வந்து இருக்காங்க. சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு விடை வந்து கிடைக்கணும். ஆனால் யார்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றும் இங்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மல்லி வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ராஜேஸ்வரி வந்து, உனக்கு இதெல்லாம் வேணும்டி, இது நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் என்னைக்கு வந்து நீ கேட்டிருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்படி தேவையில்லாமல் விஜயும் இப்படி ஸ்டேஷனில் போய் உட்காந்து அடி அடின்னு அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன ஒன்று, நீ அங்கே போவேன்னு நினச்சேன், ஆனால் என்னடா மாறி அந்த விஜய் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாரு. இல்லை அப்படின்னா உனக்கு தாண்டி இந்த தடரெல்லாம் வந்து கிடச்சிருக்கும். என்ன இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்லேயே அந்த தீபிகா மேடம் எப்படியாவது நீ தான் இதை பண்ண அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தானே வந்து போக போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மல்லி வந்து அதுக்கப்புறம் கண் எல்லாமே வந்து தொடச்சிட்டு எந்திரிச்சு, சரி நம்ம வேற ஏதாவது வழி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போகும்போது ராஜேஸ்வரி அங்கே நிற்கிறத பார்த்துடுறாங்க. மல்லி உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து, என்ன மல்லி என்னாச்சு, எதுக்காக இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு வந்து மல்லி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறியா, விஜய்க்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, விஜய் எப்படி காப்பாற்றுறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி ரொம்பவே நக்கலாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு யாரோட தயவும் தேவை கிடையாது, என் விஜயை எப்படி காப்பாற்றணும்னோ எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. ஓஹோ அப்படியா, நீ காப்பாத்திப்பியா, எப்படி? இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தியே, என்ன சொன்னாங்க? உன் விஜயை பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா, சாப்பிட விடாமல் தூங்க விடாமலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அச்சச்சோ, இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எப்படி மல்லி இதெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு இருக்க, இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு கோபம் வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்டலாம் எதுவுமே இப்போ பேசுகிற மாதிரி கிடையாது. என் விஜயை எப்படி வெளியில் கொண்டு வரணும், இது உண்மையான குற்றவாளி யார், அந்த சுடரை யார் கொலை பண்ணது அப்படிங்கிற விஷயத்த கூடிய சீக்கிரத்திலே நான் கண்டுபிடிச்சு உங்கள் கண்ணு முன்னாடி நிரூபித்து என் விஜய் நான் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வரதான் போகிறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அது யாராக இருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து மல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இங்கே ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, என்னதான் ஆனாலும் இவன் திமிர் மட்டும் கொஞ்சம் கூட அடங்குதான் பாரு. இவன் புருஷன் அங்கே ஜெயிலில் என்னடான்னா பயங்கரமாக வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா அப்படின்னா இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. இவன் எப்போ கண்டுபிடிச்சி எப்போ விஜயை கொண்டு வர்றது, எப்படியோ நமக்கு இதில் ஒரு ஆதாயம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதிரேசன் நிஷாவை காட்டுறாங்க. அப்பா என்னப்பா இந்த மாதிரி வந்து விஜயை வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் மல்லிக்கு வந்து சாதகமாக எந்த விஷயமுமே வந்து நடக்கவே மாட்டேங்குது. மல்லி தான் வந்து உள்ளே போயிருக்கணும், ஆனால் இந்த விஜய் தேவையில்லாமல் உள்ளே போனதுனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு ஒன்றும் புரியலைப்பா. எதுக்கு இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க. அந்த மல்லிக்கிட்ட அவள் எப்போ எப்படி பண்ணுவா என்ன பண்ணுவான்னு கூட யாருக்குமே வந்து தெரியாது அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உடனே கதிரேசன் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன என்ன அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கேயா, இங்கே என்ன நடக்கிறது, மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. தான் புருஷன் வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறவன் யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சபதம்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதிரேசன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா மல்லி வந்து முன்னை விட இப்போ ரொம்பவே தீவிரமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் வேற வந்து அடித்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து மல்லியால் பார்க்கவே முடியலை. அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் பெரிய தண்டனையாக வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே மல்லி வந்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வேளை அவள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால நீங்களும் சரி, நீங்கள் அனுப்பின அடியாட்களையும் சரி கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு தான் அந்த பிரச்சனையாக வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ராஜேஸ்வரியை சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு அதை பற்றியில் கவலைப்படுறீங்க? ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ண தெரிஞ்சு எனக்கு அதை மூடி மறைக்கிறது என்ன பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மல்லி மறுபடியும் வெளியே வர உடனே ராஜேஸ்வரி அப்படியே வந்து பேச்சை மாற்றிட்டு வேறு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா.
இதை வந்து கதிரேசன் கவனிச்சுட்டு என்ன மல்லி வரால அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே ராஜேஸ்வரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி சரி, அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ தகவல் கொடுங்க. அப்போ தான் நானுமே வந்து அந்த மல்லி என்ன பிளான் போடுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவள் பிளான் போடும்போது நான் கொஞ்சம் உஷாராக இருக்க முடியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, கண்டிப்பாக வந்து நான் உண்மையிலே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இங்கே ராஜி ஃபோனை வச்சிடறேன். அதுக்கப்புறம் மல்லி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்து சுற்றி முற்றியும் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, நம்ம எப்படி விஜயை வந்து வெளியில் கொண்டு வர்றது, இந்த தீபிகா வேற வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மல்லிகிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனியா, அதுவும் என்னென்னமோ விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு போனியா, நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத மல்லி, இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் புருஷன் வாயாலேயே நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ண அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய தான் போகுது. அதுக்கப்புறம் நீ தான் உள்ளே வரப்போற, உன் புருஷன் வெளியே நிரபராதின்னு சொல்லிட்டு வரத்தான் போகிறான். இதில் என்ன இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா உன் விஜய் இப்போவே வெளியே வரணும் அப்படின்னா இந்த கொலையை நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கோ, அவரை விட்டுட்டு நான் உன்னை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா வந்து பயங்கரமாக வந்து மிரட்டுற மாதிரி ஒரு டோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் புருஷன் விஜய் இந்த கொலையை பண்ணலை, அதுவும் நானும் இந்த கொலையை பண்ணலை, வேற யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சா நீங்கள் அதை கண்டுபிடிங்க, அப்படி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாமல் இருங்க. எதுக்கு தேவையில்லாமல் என் புருஷனை வந்து இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து நியாயமாக இருக்கா, ஒரு உயரதிகாரி பண்ணுற வேலையாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மல்லி வந்து இங்கே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இப்போல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்னையவே நீ மிரட்டி பார்க்குறியா, இங்கே பாரு மல்லி, உன்னால் என்ன முடியுமோ அதை நீ தாராளமாக பண்ணிக்கோ, ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு இன்னும் தெரியாது இல்லையா, உன் வாயால் நான் உண்மையை வர வைக்காமல் இருக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். நீ எங்கேயோ போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லியாமே, வேணாம் பண்ணிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து தீபிகா நக்கலாக பேச, கூடி சீக்கிரத்தில் நான் அதையும் தான் பண்ண போகிறேன், அப்போ தெரியும் இந்த மல்லி யார், இந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கிற எல்லார் முன்னாடியும் நான் வந்து அந்த குற்றவாளியை கூட்டிகிட்டு வந்து உங்கள் மூஞ்சில் எல்லாத்தையுமே கரிய பூசலை, என் பேர் மல்லி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமாக பண்ணுறா. ஓ அப்படியா, சபதம் விடுறியா மல்லி, சரி சரி, உன்னால் முடிஞ்சதை நீ வந்து பார்த்துக்கோ, உன் புருஷன் தான் இங்கே நாங்கள் ஸ்டேஷனில் என்ன பண்ணணுமோ அதையும் நாங்கள் சிறப்பாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு உடனே ஃபோனையும் வந்து வச்சிடுறாங்க. இதனால மல்லிக்கு வந்து இன்னும் பயம் அதிகரிக்குது. என்னடா இவ வேற இப்படி வந்து ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்காள, விஜயை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே, எனக்கு ஒவ்வொரு நாளும் விஜயை வந்து நினைக்க ரொம்ப பயமாக இருக்குது. ஒருவேளை நம்ம தான் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வந்து கூட நம்ம சரண்டர் ஆயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இங்கே மல்லி வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கூட விஜயை விட்டுருவாங்களே, இல்லை அப்படின்னா எப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒரு சின்ன குழு கூட நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, வேற யாராவது இதில் இன்வால்வாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே மல்லி வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சரி, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருப்பா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கூடிய சீக்கிரத்திலே மல்லி வந்து சூப்பரான ஒரு ஆதாரத்தோட வந்து விஜயை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து மற்றவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி வந்து மல்லி தாண்டா அந்த மாதிரி கொலையை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்க போகிறாளா அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.